வெல்கம் டு our சேனல் ஈஸி இங்கிலீஷ் ப்ரோ. நான் உங்கள் காயத்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹாவ் பீன், ஹாஸ் பீன், ஹேட் பீன். இந்த மூணுத்துக்கான யூசேஜ், அதாவது எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் கிளியராக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹாவ் பீன், ஹாஸ் பீன், ஹேட் பீன் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொசீஜரை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெசண்ட்டில் ஐ-யூ-வி டே ப்ளூரல் நவுன் வந்தால் அது ஹாவ் பீன். அதுவே வந்து ப்ரெசண்ட்டில் ஹீ, ஷீ, இட் சிங்குலர் நவுன் வரும்போது ஹாஸ் பீன் வரும். பாஸ்டில் ஐ-யூ-வி டே ப்ளூரல் நவுன் வரும்போது ஹேட் பீன். he, she, it சிங்குலர் நவுன் வரும்போது பாஸ்டில் had been. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது have been. I-U-V day ப்ளூரல் நவுன் வரும்போது நம்ம have been யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ப்ளூரல் நவுன்னா கார்ஸ், நிறைய கார்ஸ், அதனால ப்ளூரல். சிங்குலர்னா ஒரு கார். பேர்ட்ஸ்னா நிறைய பேர்ட்ஸ், ஸோ அது வந்து ப்ளூரல். ஒரே ஒரு பேர்ட்னா சிங்குலர். எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் பீன், யூ ஹாவ் பீன், வி ஹாவ் பீன், தே ஹாவ் பீன், தி டாக்ஸ் ஹாவ் பீன், தி சில்ட்ரன் ஹாவ் பீன். ஸோ ஐ, யூ, வி, தே ப்ளூரல் நவுன் வரும்போது நம்ம ஹாவ் பீன் வந்து யூஸ் பண்ணுவோம். நாம் ஏற்கனவே பார்த்துருப்போம் ஹாவ் பீன் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ளூரல் நவுன் வரும்போது ஹாவ் பீன் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து சிங்குலர் நவுன் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன் வரும்போது ஹாஸ் பீன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹீ, ஷீ, இட் சிங்குலர் நவுன் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன் வரும்போது ஹாஸ் பீன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ சிங்குலர் நவுன்னா என்ன? நிறைய கார் பற்றி சொல்கிறோம். கார்ஸ் அப்படின்னா அது வந்து ப்ளூரல் நவுன். ஒரே ஒரு கார்னா அது சிங்குலர் நவுன். நிறைய பேர்ட்ஸ் இருந்தால் அது வந்து ப்ளூரல் நவுன். ஒரே ஒரு பேர்டு இருந்தால் அது சிங்குலர் நவுன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து he has been, she has been, it has been, the cat has been, the water has been. ஸோ has been வந்து நம்ம எப்போவுமே சிங்குலர் நவுன் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன் வரும்போது தான் has been வந்து யூஸ் பண்ணுவோம். நாம் வந்து ஏற்கனவே பார்த்துருப்போம் ஐ-யூ-வி டே வரும்போது ஹாவ் பீன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஹீ, ஷீ, இட் சிங்குலர் நவுன் வரும்போது ஹாஸ் பீன் யூஸ் பண்ணுவோம். பட் ஹேட் பீனை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஈஸி ஃபார் எனி சப்ஜெக்ட் வி யூஸ் ஹேட் பீன். எந்த சப்ஜெக்ட் வேணால் நம்ம ஹேட் பீன் யூஸ் பண்ணலாம். அது ஹீயாக இருந்தாலும் சரி, ஷீயாக இருந்தாலும் சரி, இட், தே, ஐ-யூ-வி எதுவாக இருந்தாலும் நம்ம ஹேட் பீன் யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து பாஸ்டில் இருக்கணும். ஓகே, ஹாவ் பீன், ஹாஸ் பீன் இது வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஆக்ஷனோ ஒரு சுச்சுவேஷனோ எதுவாக இருந்தாலும் அப்போ நடந்த பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா தான் நம்ம ஹாவ் பீனோ இல்லை ஹாஸ் பீனோ வந்து யூஸ் பண்ணுவோம். ஆக்ஷன் ஆர் சிச்சுவேஷன்ஸ் that started in the past and are still continuing. ஹாவ் பீன், ஹாஸ் பீன் இது ரெண்டுமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் இங்கிலீஷ் ஃபார் 7 years. 7 years-ஆக நான் இங்கிலீஷ் வந்து படிச்சுட்டு இருக்கேன். பட் இந்த ஆக்ஷன் வந்து இன்னும் முடியலை, இனி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. தட் இஸ் வை நம்ம ஹாவ் பீன் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாஸ்ட், நவ் அண்ட் ஃப்யூச்சர். பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயம் 2014 நடந்த ஒரு விஷயம் 7 years-ஆக இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. பட் அது வந்து ஸ்டாப் ஆகலை, அந்த ஆக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகலை. தட் இஸ் வை நம்ம ஹாவ் பீன் ஸ்டடிங் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஐ-யூ-வி டே இது நாலும் வரும்போது ஹாவ் பீன் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுவே ஷீயோ, ஹீயோ, இட்டோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஹாஸ் பீன் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஃபார் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் 3 years,
4 இயர்ஸ் 5 இயர்ஸ் இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம வந்து ஃபார் யூஸ் பண்ணுவோம். a definite point of time. since வந்து a definite point of time 2014 1987 இந்த மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டை சொல்லும்போது தான் நம்ம வந்து since வந்து யூஸ் பண்ணுவோம். நிறைய கடையிலலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து 1987லேருந்து இருக்குது 1840லேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் வை நம்ம டெஃபினட்டாக ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அதை சொல்லும்போது நம்ம since வந்து யூஸ் பண்ணுவோம். எப்போவுமே வந்து have been-ஆ இருந்தாலும் சரி has been-ஆ இருந்தாலும் சரி அப்போ நடந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு, பட் இன்னும் அந்த ஆக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகலை அப்படின்னா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். I have been working as a teacher for 5 years or since 2016. நான் வந்து டீச்சராக 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் 2016 இருந்து. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா பாஸ்ட் நவ் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி நான் பிரிக்கிறேன். பாஸ்டில் 2016 நடந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. நான் இப்போ வரைக்கும் 5 இயர்ஸாக டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரிசைன் பண்ணல, இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஆக்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கு, இன்னும் முடியலை. தட் இஸ் வை நம்ம ஹாவ் பீன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஐ யூ வி தே வந்தால் ஹாவ் பீன் யூஸ் பண்ணுவோம் ப்ளூரல் நவுன். அண்ட் ஈ ஷி இட் சிங்குலர் நவுன் வந்தால் ஹேஸ் பீன் யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். I have been waiting to see the doctor for 3 hours or since 6 p.m. ஸோ நான் வந்து டாக்டர் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 3 ஹார்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அதாவது 6 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இந்த சென்டென்ஸோட மீனிங் இது தான். நம்ம இப்போ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பாஸ்ட் நவ் ஃப்யூச்சர் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயம் தான் 6 PM இருந்து நடந்த ஒரு விஷயம். சரி, இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. 3 ஹார்ஸாக வந்து நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் சொல்லும்போது இப்போ வரைக்கும் அந்த ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கு, அந்த ஆக்ஷன் வந்து இன்னும் ஸ்டாப் ஆகலை. தட் இஸ் வை நம்ம ஹாவ் பீன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து ஐ யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ யூ வி தே வந்தால் ஹாவ் பீன், he she it வந்தால் has been. ஸோ ஃபார் 3 hours, ஃபார்னா a period of time, since-na a definite point of time. That is why since 6 p.m, since 5 p.m. So a definite point of time. He has been sleeping for 5 hours. So 5 hours அவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு. அந்த ஆக்ஷன் வந்து இன்னும் ஸ்டாப் ஆகலை, இன்னுமே அவர் தூங்கிட்டு தான் இருக்காரு. ஸ்டில் ஸ்லீப்பிங். இது வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா பாஸ்ட் நவ் ஃப்யூச்சர். பாஸ்டில் ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் 5 ஹார்ஸாக இப்போ வரைக்கும் தூங்கிட்டு இருக்காரு. ஸ்டில் ஸ்லீப்பிங். தட் இஸ் வை ஈ ஹாஸ் பின் ஸ்லீப்பிங் ஃபார் 5 ஹார்ஸ். ஸோ ஈ ஷி இட் வந்தால் ஹாஸ் பீன் வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால தான் நம்ம வந்து இங்கே ஹாஸ் பீன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். Vicky has been watching TV for 4 hours since midday. ஸோ விக்கி வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. எப்போ மத்தியானத்தில் இருந்து 4 மணி நேரமாக இன்னும் டிவி பார்த்துட்ருக்காங்க. ஸ்டில் வாட்சிங். ஸோ இது எப்படி பிரிக்கலாம்னா பாஸ்ட் நவ் ஃப்யூச்சர். ஸோ மத்தியானம் மிட்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கோம் 4 ஹார்ஸாக இப்போ வரைக்கும் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இன்னும் அந்த ஆக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகலை. எப்போவுமே வந்து ஹீ ஷி இட் சிங்குலர் நவுன் வந்தால் ஹாஸ் பின் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் வை நம்ம இங்கே வந்து ஹாஸ் பின் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். He has been waiting for 3 hours. அவங்க வந்து 3 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போத்துல இருந்துன்னா வந்து 5 o'clock இருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இது நம்ம எப்படி பிரிக்கலாம்னா பாஸ்ட் நவ் ஃப்யூச்சர். ஸோ பாஸ்டில் வந்து 5 o'clock, ஸோ 3 ஹார்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டில் வெயிட்டிங். இப்போ வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. He has been. ஸோ ஹாஸ் பின் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹீ ஷி இட் வரும்போது, சிங்குலர் நவுன் வரும்போது ஹாஸ் பின் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹி ஹாஸ் பின் வெயிட்டிங் ஃபார் 3 hours சின்ஸ் 5 o'clock. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது had been. Only use had been if there were 2 actions in the past. என்னென்ன அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன், ஒரு சிங்கிள் ஃபினிஷ்ட் ஆக்ஷன். இது 2 இருந்தால் தான் had been வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். Vicky had been watching TV for 5 hours when he stopped to do some homework. இந்த சென்டென்ஸில் ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன் இருக்குது, ஒரு ஃபினிஷ்ட் ஆக்ஷன் இருக்குது. ஸோ தட் இஸ் வை நம்ம had been வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்டினியூஸ் ஆக்ஷன் வந்து had been watching அண்ட் ஃபினிஷ்ட் ஆக்ஷன் வந்து stopped.
ஓகே, ஸோ பாஸ்டில் தொடங்கின ஒரு விஷயம் 5 ஹார்ஸாக பார்த்துட்டு இருக்காங்க டிவி. அண்ட் தென் இப்போ வந்து அவங்க டிவி பார்க்கல, நோ லாங்கர் வாட்சிங் டிவி. ஸோ ஒரு ஃபினிஷ்ட் ஆக்ஷன், ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹேட் பின் வந்து யூஸ் பண்ணுவோம். I had been working as a teacher for 5 hours when I quit my job. So இந்த சென்டென்ஸில் had been working. ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன். அண்ட் தென் குவிட்ன்றது வந்து ஒரு ஃபினிஷ்ட் ஆக்ஷன், சிங்கிள் ஃபினிஷ்ட் ஆக்ஷன் அட் த எண்ட். ஸோ பாஸ்ட், நவ் அண்ட் ஃப்யூச்சர். பாஸ்டில் அவங்க 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இப்போ வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இல்லை. when I quit my job அப்படின்ற வார்த்தை இருக்குது. ஸோ சிங்கிள் ஃபினிஷ்ட் ஆக்ஷன் அட் த எண்ட். ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன், ஒரு சிங்கிள் ஃபினிஷ்ட் ஆக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம had been வந்து யூஸ் பண்ணுவோம். I had been studying English for 4 years when I left the school. ஸோ பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம், ஒன் கண்டினியூவஸ் பாஸ்ட் ஆக்ஷன், பாஸ்டில் நடந்த ஒரு கண்டினியூவஸ் ஆக்ஷன். அண்ட் வென் ஐ லெஃப்ட் தி ஸ்கூல், லெஃப்ட்ன்றது ஒரு சிங்கிள் ஃபினிஷ்ட் ஆக்ஷன், கடைசியாக ஒரு ஃபினிஷ்ட் ஆக்ஷன். இது ரெண்டு இருந்தால் தான் நம்ம had been வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ 4 இயர்ஸாக வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஐ had been studying English for 4 years when I left the school. ஸோ இப்போ வந்து அவங்க ஸ்கூலில் இல்லை, ஓகேங்களா. ஸோ ஐ had been studying English for 4 years when I left the school. ஸோ இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் subscribe to my channel Easy English Pro. Thanks for watching this video.